ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீசிங்க்கு ஈஸியான ஒரு ரெமெடி சொல்கிறேன். என்னோட பையனுக்கு வந்து வீசிங் ரொம்ப அதிகமாக இருந்தது. இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் ஒரு வெத்தலையை போட்டுட்டு கொத்தமல்லி விதை ஒரு 5லேருந்து 7 போட்டு கொஞ்சம் கல் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சேங்க. கொதிக்க வச்ச உடனே என்ன ஆச்சுன்னா, அந்த சாரெல்லாம் இறங்கினதுக்கப்புறம் அதை நல்லா ஆற வச்சு, அதாவது வெதுவெதுப்பான சூடு இருக்கும்போது பையனுக்கு ஒரு 50 ml இதை வந்துட்டு நான் கொடுத்தேங்க. கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா அவனுக்கு வீசிங் வந்து நல்லாவே குறைஞ்சிது. இது வந்து நம்ம எப்படி கொடுக்கலான்னா, தினமும் வந்து ஒரு 3 வேளை கொடுக்கலாம். நீங்கள் சின்ன குழந்தையாக இருந்ததுன்னா கொஞ்சம் அளவு வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க, சரிங்களா? கொஞ்சம் வளர்ந்த பசங்களாக இருந்தால் ஒரு 50 ml, அது ஒரு 60 ml அந்த மாதிரி கொடுக்கலாம். நான் என்ன பண்ணேன்னா, இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ml தான் கொடுத்தேன். நான் காலையில் மதியானம் நைட்டு கொடுத்தேன். இது போகிக்கு அந்த புகையில் போய் நின்னதால் ரொம்ப வீசிங் அதிகமாகிருச்சு. என்ன பண்ணுறதுன்னே ஒன்றுமே புரியல. மருந்து கொடுத்தாலும் பார்த்திங்கன்னா அவன் ரொம்ப அடம் பிடிக்கிறது, அட்டகாசம் பண்ணுறதுன்னு ரொம்ப அதிகமாகவே இருந்தது. இது ஈஸியாக நம்மளுக்கு எளிதாக கிடைக்கக்கூடியது தான். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் வந்து இருக்குது. நீங்கள் வந்து எல்லாருக்கும் இதை சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் குழந்தைங்களுக்கும் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் எல்லாருக்குமே இது யூஸாக இருக்கும். எனக்கு வந்து இது வீட்டில் வெத்தலையெல்லாம் வச்சு நான் வளர்த்ததால் உடனே வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரெடி பண்ணி எந்த காசுமே செலவில்லாத நம்ம ஈஸியாக பண்ண வேண்டியது. இப்போ வந்து இவன் இதை குடிச்சிட்டு அவன் ஸ்கூலுக்கும் கிளம்பிட்டான். இப்போ தான் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாத இருந்தது. வீட்டில் ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா எவ்வளோ பிரச்சனையாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நம்மளால் எந்த வேலையுமே வந்து பார்க்க முடியாது. இப்போ குழந்தை வந்து ஒரு 10 நாளாக ரொம்ப சஃபர் ஆகியிருந்தான். இப்போ இதை கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா எனக்கு உடனேயுமே இன்ஸ்டண்ட்டாக ரிலீஃப் கிடச்சிது. அவன் 10 நாளாக எங்கேயுமே வெளியே போய் விளையாடவே இல்லை. அவன் வீட்டிலே தான் இருந்தான். ஆனால் இதை கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா எனக்கு உடனே வந்து ரிலீஃப் கிடச்சிது. இப்போ வந்து அவன் 2 டேஸாக தான் அதை எடுக்கிறான். பார்த்திங்கன்னா இது எனக்கு எப்படியே 90% கிட்ட கம்மியாயிடுச்சு. இன்றைக்கி அவன் குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டான். அப்போ வந்துட்டு ஈவினிங் குடிப்பான், திருப்பி வந்து நைட்டு குடிப்பான். நீங்கள் உங்களுக்கு தேவையானதை அன்னன்னைக்கு போட்டுக்கோங்க. நீங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.